விஜய் சேவி சார், இதுக்கு முன்னால் சூப்பர் டூப்பர் ஹிட் படம் மகாராஜா பண்ணியிருக்கீங்க. கலெக்ஷனும் 100 கோடிக்கு மேலே, தரம் வயசும் அவ்வளோ பெரிய இது. அந்த படத்துக்கு அப்புறம் இந்த படம் வருது, எப்படி இருக்கும்? நடுவில் விடுதலை பாகம் 2 வந்தது சார். என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய படம் சார் அது? மன்னிச்சுக்கோங்க சார். நான் நடித்து நான் ரொம்ப பெருமைப்படுற படம் சார். எனக்கு வந்து வெற்றி சார் ஒர்க் பண்ணதாக இருக்கட்டும், விடுதலை 2ஆக இருக்கட்டும், அதெல்லாம் வந்து என்றைக்காவது இப்போ வாழ்நாளில் கிடைக்கிற பாக்கியம் சில படங்கள் வந்து. ஸோ அதனால் அது எப்படி ரொம்ப நன்றி. சொல்லுங்கள் சார். ஓகே சார், இந்த 2 வெற்றி படத்துக்கு அப்புறம் வரக்கூடிய படம் எப்படி இருக்குது பண்ணுங்க சார்? இது ஒரு நல்ல ஒரு கமர்ஷியல் என்டர்டெய்னர் சார். இந்த படம் ஜாலியாக இருக்கும், வந்து சிரிச்சிட்டே இருக்கலாம். ஆக்ஷன் இருக்குது, ரொமான்ஸ் இருக்குது. இது எல்லா நாளும் போல் எல்லா நாளும் சாதாரணமாக தொடங்குறதில்ல. சில நாள் உங்கள் மேலே ஏதாவது ஒரு சேலஞ்சை வைக்கும். அது அந்த மாதிரி ஒருத்தருக்கு திடீர்னு ஒரு நாள் வந்து ஏதோ ஒரு சேலஞ்சை வச்சு அவனை திருப்பி போடுது. சில சமயம் வந்து சில சமயம் பொறுத்து போயிடுவோம், சில சமயம் நமக்கு பொங்கி எழணும்னு தோணும். சரி ஓகே, எவ்வளோ நாள்லாம் பொறுத்து பொங்கி எழலான்னு தோணும். அது அந்த மாதிரி எவனோ ஒருத்தனுடைய ஒரு ரியாக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் நடக்கிறது தான் கதை. அது அவ்வளோதான் சார்.